வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் இதுவும் சித்தகுரு கொடுத்தது தான். இந்த சப்ஜெக்டும் ஏன்னா நான் சொல்கிற நிறைய டிப்ஸ் சித்தகுருக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது அவர் கொடுத்தது தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சில டிப்ஸ் எனர்ஜி சயின்ஸ் மட்டும்தான் நான் பகிர்ந்துப்பேன். மற்றபடி டிப்ஸ் கொடுக்கறது எல்லாமே சித்தகுரு தான் கொடுப்பாரு. ஏன்னா நாங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கும்போது அவர் கொடுக்குற டிப்ஸை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்றதுனால. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா பெண்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய மனோவியாதி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். இது நிறைய காலமாக பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி காலகட்டங்களில் ஆண்களுக்கும் இருக்குது. ஆனால் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம பேசுகிறது பெண்களுக்கு உண்டானது. ஆண்களுக்கு உண்டான மனோவியாதி, மூட் ஸ்விங்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் திங்கிங், இதுக்கெல்லாம் வேறு வீடியோஸ் இருக்குது. அது நம்ம வேறு விஷயங்கள் பார்ப்போம். இது பெண்களுக்கு உண்டானது மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அது ஏன்னே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் மனோவியாதின்னா என்னன்னே தெரியாது. அதாவது எதனால் மனோவியாதி வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று பாஸ்டில் நடந்ததை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறது. அதனால் அதை யோசிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மண்ணும் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு விஷயமும் நம்மளால் செய்ய முடியாது. பாஸ்டில் நடந்ததை யோசித்து நம்ம கவலைப்படுறது, அழறது தாண்டி வேறு எதுவுமே செய்ய முடியாது. இல்லைன்னா ஃப்யூச்சரில் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயத்திலேயே வாழ்கிறது. அதனாலேயும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நம்ம பெண்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். தெரிஞ்சிருக்கு, நம்மளால் அதையும் மாற்ற முடியாது, பாஸ்ட்டையும் மாற்ற முடியாது, ஃப்யூச்சரையும் மாற்ற முடியாது. ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சந்தோஷத்தை நம்மளுக்குள்ளே எப்படி நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டே நம்மளுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா டிப்ரெஷன் அப்படின்வாங்க. என்ன டிப்ரெஷன் அப்படின்னா சொல்லவே தெரியாது, யாருக்குமே சொல்ல தெரியாது. உண்மையில் ஏன் டிப்ரெஷன்னு சொல்ல தெரியாது, ஏன் மனோவியாதின்னு சொல்ல தெரியாது. மூட் ஸ்விங்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸால் நடக்கும். இது மெனோபாஸ் டைமில் வரும் அண்ட் பீரியட்ஸ் டைமில் வரும். மூட் ஸ்விங்ஸ் வரும். அந்த அந்த முன்னாடி 3 நாள் அந்த பீரியட்ஸில் இருக்கும்போது, அப்புறம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நாளைக்கு வரும். அப்புறம் இந்த மெனோபாஸ் ஆகிற டைமில் இந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய பேருக்கு வரும். இது நேச்சுரல் ப்ராசஸ். இது எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ். அது சரியாக போயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு சரியாக போகிறதில்ல. இவங்களுக்கு உண்டான இந்த மனோவியாதி, மூட் ஸ்விங்ஸு, டிப்ரெஷன், இதெல்லாம் பெண்களுக்கு உண்டான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயம். இதை தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் போய் என்ன நடக்கும்லாம் யோசிக்காதீங்க. பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதில். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு 3 தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வித்தியாசம் கிடச்சிடும். இது என்ன 3 தத்துவத்தை கொண்டு நம்ம இதை சரி பண்ண போகிறோம். காலை, மத்தியானம், இரவு 3 வேளையில் நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும். வாரத்தில் 2 நாள் எடுத்தால் போதும். 3 நாள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, 2 நாள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. டெய்லி சாப்பிட்ணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இந்த காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் இது என்ன பண்ணணும்னா ஆளி கஞ்சி. ஆளி விதைன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை கஞ்சி வச்சு குடிக்கணும் காலையில், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எப்படி பண்ணணும் இதை அப்படின்னா, இப்போ 1 கிளாஸ் அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. தட் இஸ் 1 அளவுக்கு ஆளி விதை போடுறீங்க அப்படின்னா 1 கைப்பிடி அளவு. அதில் பாதி நீங்கள் அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2த்தையுமே மிக்சியில் அரைச்சிட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சணும். இல்லைன்னா இந்த ஆளி விதையை வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் அரிசியும் கலந்து வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி கஞ்சி மாதிரி திரும்பியும் கொஞ்சம் நேரம் காய்ச்சி, இது எப்படியோ ஒன்றுங்க, ஃப்ளாக்ஸ் சீட்ஸை கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கணும். அது கூட வெறுமனே ஃப்ளாக்ஸ் சீட் நல்லா இருக்காது, கஞ்சி மாதிரி காய்ச்சினா நல்லா இருக்காது, பவுடர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால கூட கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசியோடு சேர்ந்து வேகும்போது இது
நல்லாயிருக்கும் அந்த கஞ்சி. நார்மலாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வந்து இஞ்சி போட்டுக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம், இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு தேவை என்னென்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு அரிசியை வந்து போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கணும் காலையில். கூட வந்து இஞ்சி போட்டுக்கோங்க, இல்லை சுக்கு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா டேஸ்டியாகவே குடிக்கலாம். இது வந்து காலையில் இந்த கஞ்சி. மத்தியானம் என்ன பண்ணணுன்னா சூரியகாந்தி விதை அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து கஞ்சின்னா இதே மாதிரி தான், சேம் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பண்ண மாதிரி தான். சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட வந்து கொஞ்சோண்டு அரிசி கலந்து மிக்சியில் அரைச்சிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு உப்பு போட்டு நீங்கள் சீரகப்பொடி போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, எல்லாமே போட்டுக்கோங்க. டேஸ்டியாக மத்தியானம் வந்து அது ஆக்சுவலாக சூரியகாந்தி விதையை மட்டும்தான் கஞ்சி குடிக்கணும். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி தான் வந்து கொஞ்சோண்டு வந்து அரிசி சேர்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து 2 டம்ளர் வந்து சூரியகாந்தி விதைன்னா ஒரு டம்ளர் வந்து அரிசி போட்டுக்கோங்க. அது 2:1 அப்படின்ற மாதிரி. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். அது வந்து மத்தியானம் கஞ்சி. அப்புறம் இரவு வந்து நைட் என்ன பண்ணோன்னா வெந்தயம் வந்து கசக்கும். அதனால் எப்படிங்க குடிக்கிறதுன்னு கேட்காதீங்க. வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி வச்சுக்கோங்க. முளைக்கட்டின வெந்தயம் கசக்காது. இப்போ என்ன பண்ணணும், அரிசியை மட்டும் மெலிசாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி இதே மாதிரி தான், 2 அளவு வந்து முளைக்கட்டின வெந்தயம், ஓரளவு வந்து அரிசி போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சிடணும். இதை அரைக்க வேணாம். வெந்தயத்தை வந்து நீங்கள் அரைக்காதீங்க. முளை கட்டினதுக்கப்புறம் இதை அரைக்க வேணாம். அப்படியே முளை கட்டின வெந்தயத்தையும் அரிசியை மட்டும் வேணால் அரைச்சிக்கலாம் நொய் மாதிரி, இல்லைன்னா அப்படியே அரிசியை கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கஞ்சி, இதுவும் சேம் இதே மாதிரி தான். நம்ம வந்து என்ன பண்ணணும், கஞ்சி காய்ச்சிட்டு உப்பு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுக்கு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, எதை வேணால் போட்டுக்கோங்க. அது வந்து கஞ்சி. 3 வேளையுமே கஞ்சி தான். 3 வேளை இதே மாதிரி 3 நாள் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே இந்த மனோவியாதி, மூட் ஸ்விங்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாமே ஒரு நார்மலுக்கு வரும், உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்து அதனோட பெனிஃபிட்ஸையும் சொல்லிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து ஹார்மோனெல்லாம் பேலன்ஸ் பண்ணும், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் செய்யும். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் என்னென்னா மேமரி கிளாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணும். வெந்தயம் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து பேலன்ஸ் செய்யும். ஸோ இந்த 3மே பேலன்ஸ் ஆகும்போது பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான டிப்ரெஷன், நம்ம மனோவியாதி, மூட் ஸ்விங்ஸு, இந்த மென்சஸ் போது வரக்கூடிய டிப்ரெஷன் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குமா? இது பெண்களுக்கு மட்டும் உண்டான ஒரு சொல்யூஷன். இது ஆண்களுக்கும் இப்போ நிறைய பேருக்கு மனோவியாதி, டிப்ரெஷன் எல்லாமே வருது. இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆண்களுக்கு வர்றது கூட ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்ப்போம் நம்ம. இது பெண்களுக்கு உண்டானது மட்டும்தான். இது பெண்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெனிஃபிட்ஸை பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த தத்துவத்தை யூஸ் பண்ணி இந்த த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி கஞ்சியை குடித்து இதில் உள்ள பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே தீர்வு கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.